வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வர்ஷினி நம்ம ராகவ் கம்பெனியில் அக்கௌண்டாக வேலைக்கு செய்கிறாங்க. இது பிடிக்காம நம்ம ஸ்ரீஜா எப்படியாவது ஒரு பொய்யை உருட்டி தள்ளி இந்த வர்ஷினி அந்த கம்பெனிலேருந்து நீக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கண்டிப்பாக ராகவுக்கும் வர்ஷினிக்கும் உள்ள நெருக்கத்தை உடச்சி ஆகணும். இப்போ அவள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1-2 பேரும் வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ஆப்பு. அது ஒரு காலம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீஜா வர்ஷினிக்கு ஆப்பு வைக்க கிளம்பிட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம இசைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரிய நம்ம வர்ஷினியை நம்ம ருக்கு வெளுக்கிறாங்க. ஏண்டி அவ உனக்கு செய்த துரோகம் எவ்வளோ பெரிய துரோகம், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு பின்னாடியே கூஜா தூக்கிட்டு போறியா, இது நல்லா இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் அம்மா வாயை முடுங்க. என்னைக்காவது அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ ஒரு நாளாவது நினைச்சிரிய முக்கியம்மா, நீ ஒரு காலமும் நினைச்சு பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க நேரம் இப்படி இப்போ எதுக்காக இங்கே கத்துற, எப்போ பார்த்தாலும் வேண்டா வெறுப்பா அக்கா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்க கேள்விக்குருவியாட்டு அப்படின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா விசால சீக்கிரமாக எழுப்பது உன்னோட பொறுப்பு இசை அப்படின்னு பாட்டி முதல் எல்லாருமே சொன்னனால நம்ம இசை விசாலோட மண்டையில் செம்ப தூக்கி எரிஞ்சு எழுப்ப வைக்கிறாங்க. விசால் ஏண்டி என்ன தூக்கத்தை கெடுத்து அப்படின்னு சொல்ல நேரம், இப்போ பொங்கல் நீங்கள் காலையிலே முழிக்கணும், அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசால் கூட ஒரு சின்ன சண்டையில் ஈடுபடுறாங்க நம்ம இசை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராகவ் அக்கௌண்டன்ட் நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுதுமா, அதுக்கு வர்ஷினியை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம், அதெல்லாம் முடியாது, வர்ஷினி உன் மனைவியாக இருக்க ரெடி பண்ணோம், இந்த வீட்டு மருமகளாட்டு அவள் ஆகணும் அப்படின்னு இருந்த நேரம் அவள் மாதிரி இப்போ ஸ்ரீஜா வந்தாச்சு. இப்படி இருக்க நேரம் ஊர் உலகம் தப்பாக பேசுகிறோம். வர்ஷினியை அக்கௌண்டாட்டு இருத்துனா அது உனக்கும் கேவலமாக தான் உன்னை பற்றியும் பேசுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவ் சொல்ல நேரம், அத்தை அதெல்லாம் வாயை மூடுங்க, அது தப்பாக பார்க்க உங்கள் கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, அப்படி ஒன்றும் எனக்கு மனசில் தப்பாக ஒன்றும் வர்ஷினியை பற்றி இல்லை, அதனால நீங்கள் இதை பற்றி எல்லாம் பேசண்டா அப்படின்னு சொல்ல நேரம், அம்மாவோட முடிவை தான் கேட்டேன், உங்கள் முடிவை கேட்கல, வாயை மூடுங்க அத்தை அப்படின்னு சிந்தாமணிக்கு பதில் அளிச்சுறாங்க நம்ம ராகவ். அதோட பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா யோசிச்சுட்டு, என் பையன் நல்லவன், எனக்கு நல்லாவே தெரியும், அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால கண்டிப்பாக வர்ஷினி அக்கௌண்டாட்டு எங்கள் கம்பெனிலே வேலைக்கு சேரலாம் அப்படின்னு நம்ம வர்ஷினி அக்கௌண்டாட்டு ராகவ் கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு வயிற்றுச்சல். வர்ஷினியை ஏதாவது ஒரு பழியை போட்டு அவளை சோழியை முடிச்சு கழுத்தை குத்தியே இந்த கம்பெனிலேருந்து வெளியே தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல துணிகிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இவளை கொல்லதுக்கு ஆள் விட்டோம், ஆனாலும் இவ தப்பிச்சுனா, ஆனால் இந்த சுத்தோட இவ தப்பிக்க முடியாது. சுபத்ரா கையாலே கழுத்தை குத்தி இந்த வர்ஷினியை கம்பெனிலேருந்து வெளியே தள்ளணும், அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஈடுபாடு செய்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம ருக்கு வர்ஷினிட்டு கேட்குறாங்க, என்னடி நீ தங்க அக்கா அக்கா அக்கான்னு அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனியே அந்த இசையை, அவள் ஏதாவது உனக்கு பண்ணினால அவள் உனக்கு துரோகம் செய்திருக்கா, நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறித்து அவள் அந்த வீட்டில் மருமகள் ஆகிட்டா, இதெல்லாம் உனக்கு அவள் மேலே என்ன உனக்கு பாசத்தை எப்படி உண்டாக்க முடியுது, என் வயிற்றில் பிறந்துக்கிட்டு இப்படி பொழைக்க தெரியாதவளாக இருக்கிறிய அப்படின்னு நம்ம ருக்கு கண்ணா பின்னாடி நம்ம வர்ஷினியை கேட்குறாங்க. அம்மா வாயை மூடுங்க, ஒரு நாளாவது அக்காவை நல்லா இருப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, நசமாக போனோம், இப்படிப்பட்ட எண்ணத்தோட தானமாங்க இருந்தீங்க, அவள் இந்த வீட்டிலே நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காக்கா, அப்படி இருக்க நேரம் அவள் வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களா, அதனால தான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி சீரா அழிவு, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்கம்மா, அக்காவை நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருப்பீங்கன்னா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ருக்கு அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இவ எல்லாம் திருந்த மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல இசை எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும், அவள் பிளான் பண்ணுற மாதிரி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டா, அதே நேரத்தில் நம்ம வர்ஷினியை வாழ விடாமல் பண்ணிட்டா, எனக்கு இந்த இவ செய்த துரோகம் அப்படியே நெஞ்சில் ஈட்டி கணக்காக குத்துவு அப்படின்னு நம்ம ருக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பொங்கலுக்கு காலையிலே அன்னை மட்டும்தான், விசால் அன்னை ஒரு நாளுமே எழும்புனது கிடையாது அப்படின்னு பல்லவி சொல்கிறாங்க. இந்த தொடர்பு கல்யாணம் முடிச்சுட்டு இசை அண்ணி நீங்கள் தான் விசாலனை காலையில் பொறுப்பாக எழும்ப வைக்கிறது உங்களோட வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்
சரி நான் எழுப்புறேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் இசை அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. என்னடா பண்ண, இவன் பொங்கல் வருது, இவன் அப்படியே நீண்டு நிமிர்ந்து உறங்கிட்டு இருக்கிறத பார்த்தா சரிப்படாத போக்கா இருக்க. இப்போ விசாலை எழுப்பணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம இசைக்கு கையிலேயே ஒரு குத்துக்கல்லு கணங்க ஒரு செம்பு கிடச்சி அதை தூக்கி எறிகிறாங்க. ஆணி வந்து அதிர்ச்சியில் அப்படியே எழும்பி வந்து வாயை பழக்கிறாங்க. விசால், என்னடி என்ன, எதை தூக்கி நீ எறிகிற, காலையிலே என்ன நிம்மதியாக தூங்க விட மாட்டியா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், விசால், நான் உன்னை பொங்கலுக்கு வந்து சீக்கிரமாக எழுமணும்னு இது அத்தையோட ஆர்டர், அதனால தான் உன்னை இப்படியே அடித்து எழுப்ப வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிரு விசால் அப்படின்னு சொன்னது. செய்யதெல்லாம் செய்துட்டு என் தூக்கத்தெல்லாம் கழிச்சிக்கிட்டு உனக்கு மன்னிப்பு கேட்காதாடி இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எழும்புறாங்க. இதே கணம் பார்த்தோன்னா என்ன விசால் ரூமில் கலகலப்பு வருது, செம்பு சத்தம் கேட்குது. அப்போ விசாலுக்கும் எனக்கு மாதிரி அடிபட்டு இருக்குமா, சிந்தாமணி வந்து நம்ம போய் பார்க்கலாமா, விசால் இசை ரூமில் என்ன நடக்குன்னு. வேண்டாப்பா, நம்ம 2 வாட்டி பார்த்து அடிபட்டது போதும், இப்போ அங்கே என்ன நடந்தாலும் சரி நம்ம எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த சிந்தாமணிக்கு மைண்டில் தோணுறது. அதோட பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி கொடுத்த அந்த பொங்கல் சீரில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம விசாலும் வந்து போட்டுட்டு வராங்க. அதே நேரத்தில் நம்ம இசையும் போட்டுட்டு நிற்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா அவங்க அப்பா வீட்டு சைடில் உள்ள சீரில் வந்து நம்ம ஸ்ரீஜாவும் போட்டு வந்து பொங்கலுக்கு வந்து சிறப்பாக வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தலை பொங்கல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் இந்த இசையை வந்து ஓட விடணும், இந்த விசாலு கூட சேர்ந்து வாழ விடாமல் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். ஆனால் நம்ம நினச்சதெல்லாம் தலைகீழ முடியுது. நம்ம கூட தான் ராகம் வந்து ஒட்டலை, ஆனால் விசாலு கூட இசை வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு சரிப்படாது. ஆனால் இவளோட அந்த தங்கச்சி வந்து இந்த ராகவ் கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுக்கு அந்த கம்பெனியில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாலே போதும். அதுக்கு வழி வைக்கக்கூடாது, அதுக்கு ஆப்பு வைக்கணும், அதுக்கு உடனே அப்பா கிட்ட ஐடியா பண்ணணும் அப்படின்னு வந்து காலை போட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அப்பா, இந்த சுபத்ரா குடும்பத்தில் அடுத்ததாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதான் அந்த வர்ஷினி ராகவ் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நம்மள அவ வந்து இப்போ அந்த நம்ம ராகவ் கம்பெனிலே வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கா. எப்படி ஸ்ரீஜா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதான்ப்பா, இந்த வீட்டில் யாருக்குமே அறிவில்லை, இவங்க வந்து வேலையில் சேர்ந்துட்டா. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த ராகவ் என்னை வந்து வெறுத்துக்கிட்டு அவள் பின்னாடி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ல, அப்பா உங்களுக்கு என்ன மறந்தா போச்சு, நம்ம எப்படியாவது இவளை கடத்தணும்னு நினச்சோம், கடத்தி கொள்ள எல்லாம் திட்டம் போட்டோம், எல்லாம் வந்து முறியடிச்சு போச்சு. இப்போ ஏதாவது இவளுக்கு மேலே கட்டி அந்த கம்பெனிலேருந்து சுபத்ரா கையாலே வந்து வெளியே தள்ளணும் இந்த வர்ஷினியை, அதுக்கு ஏதாவது வழி உண்டுனா அதை பண்ணணும் அப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம். நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்கா ஸ்ரீஜா, இதை இனி உடனே வந்து பண்ணிடுவோம், கண்டிப்பாக இந்த தொடர் வர்ஷினி நம்ம பிடியில் வந்து தப்ப முடியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம். எனக்கு இந்த சுபத்ராவை பார்க்க நேரம் எல்லாம் அம்மா தூக்கில் தொங்குறது தான் ஞாபகமாக வருது, இவ துடி துடிக்கன்னு சாகணும்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வர்ஷினியும் அவங்க அப்பாவும் பேசுகிறாங்க.